Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கோம். சேலம் மாவட்டத்தில் வருகிற வெள்ளிக்கிழமை விஜய் அவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடக்க இருக்கு. சேலத்தில் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸில் தான் இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. அங்கே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த வேலைகளை தொடங்கிட்டாங்க. இடத்த நிறவுனாங்க. இந்த இடத்த தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க. 2-3 இடங்கள் கேட்டிருந்தாலுமே கூட இந்த இடத்த காவல்துறையை ஒதுக்கி இதுக்கு உண்டான நிபந்தனைகளோட கிட்டத்தட்ட 51 நிபந்தனைகள் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கேள்விப்பட்டோம். அத்தனை நிபந்தனைகளோட இந்த கூட்டம் வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கவிருக்கு. மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கல அப்படின்னு மக்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலுமே கூட, அதாவது மக்கள் யாருக்குமே அனுமதி இல்லை. நம்ம பார்த்துருப்போம், புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மூலமாக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க நிர்வாகிகள் அப்படின்னு. அதே ஃபார்முலாவை தான் இங்கே சேலத்தில் தொடங்க இருக்கிறாங்க. இங்கே சேலம் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் அவர் தலைமையில் இந்த கூட்டம் நடக்கவிருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடக்க போகுது. எந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில், அதாவது கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் நடைபெற்ற ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கங்கே பாக்ஸ்கள் அடைக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து மக்கள் கூட்டங்கள் இருக்கும். அந்த அமைக்கப்பட்ட பாக்ஸில் தான் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே அங்கே இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் அதை தொடருது. இங்கேயும் பாக்ஸ் வடிவமான விஷயங்கள் அமைக்கப்படுது. நிர்வாகிகள் அந்தந்த பாக்ஸில் இருக்கப்பட போகிறாங்க. ஆம்புலன்ஸ், முதலுதவி செய்யக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஆம்புலன்ஸ், 15 ஆம்புலன்ஸ் உள்ள மட்டுமே இருக்கு. இங்கே மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கவிருக்க இடத்துல 20 ஆம்புலன்ஸ் மொத்தமாக பேசியிருக்காங்க. 15 ஆம்புலன்ஸ் உள்ளே இருக்க போகுது. மீதி 5 ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்க போகுது. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு அசம்பாவிதமே நடந்துடக்கூடாது அப்படின்றல ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை கையாண்டிருக்காங்க. காவல்துறை அவர்கள் டெய்லியுமே வந்து காலை மாலை 2 நேரமும் வந்து இங்கே ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் மீண்டும் நம்ம சொல்லி ஆகணும், இங்கே ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து இந்த இடத்துலயே அவர் கிட்டத்தட்ட தங்கிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இரவு பகலுமா இங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருமே வந்து அவர் தட்டி கொடுத்து வேலைகள் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒத்திகை அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே. இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல நடக்க போகுது. இந்த காம்பவுண்டு சுவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் அனுமதி வழங்கியிருக்காங்க. இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை, இந்த கரடில் தான் வந்து மக்கள் கூட்டம், அதாவது நம்ம இளைஞர்கள் சொல்லவே வேணாம், தாவேகாவின் இளைஞர்கள் வந்து அவங்களோட ஆர்வின் மிகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ மிகுதியில் உள்ளே வந்துட முடியும், இல்லை மலை மேலே ஏறி நின்று பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடுமோ அப்படின்றதுலேயும் அவங்க தெளிவாக இந்த மலை தொடங்க இருக்க அப்படியே பின்னாடி சைடில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் பிளாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு மலையிலுமே பிளாக் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படி அதையும் மீறி சில இளைஞர்களோ சில மக்கள் கூட்டமோ உள்ள ஒருவேளை வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தட்டி அடிக்கிறாங்க. அதாவது மக்கள் யாருமே அவங்க ஒரு 7-8 அடிக்கு உயரமாக வந்து ஒரு தட்டி அடிக்கிறாங்க. அதை தாண்டியும் யாரும் வந்துட முடியாது. இதை தவிர இந்த கூட்டம் அனுமதி வழங்கினதுக்கு அப்புறம் சரியா 2 நாட்களில் வந்து 750 பேர் வாலண்டியர்ஸ் அவங்கள வந்து ரொம்பவே தீவிரமான ஒரு பயிற்சியாக அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எப்படி எங்கிருந்து வருவாங்க, அவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும், உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு முதலுதவினா எப்படி பண்ணணும், வாகனத்தில் எப்படி வழிவிடணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம காணொலி மூலியமாக பார்த்துருப்போம். ஸோ 750லேருந்து 1000 பேர்கிட்ட வாலண்டியர்ஸ், கிட்டத்தட்ட 5000 பேருக்கு நிர்வாகிகளுக்கு அனுமதி. அது இல்லாமல் 750லேருந்து 1000 வாலண்டியர்ஸ் மட்டும் இங்கே வராங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்துக்குங்க எவ்வளோ பாதுகாப்பாக செயல்பட போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து வீடுகள் இருக்குங்க. இந்த காம்பவுண்ட்லேருந்து வந்துட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் கூட காவல்துறை அவர்கள் கேட்கும் பொழுது எல்லா வசதிகளையும் பண்ணி இல்லை, இந்த காம்பவுண்டை சுற்றியுமே வாலண்டியர்ஸ் நாங்கள் நிறுத்த போகிறோம், அவ்வளோ பாதுகாப்பாக நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், சிசிடிவிகள் பொருத்தப்பட போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து, அதாவது ரோட்லேருந்து கிட்டத்தட்ட இங்கே நடக்கக்கூடிய இடத்த வரைக்கும் சிசிடிவிகள் பொருத்தப்பட்டு அதை ஆய்வு பண்ண போகிறாங்க. அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க, யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரோட்டில் பார்த்த மாதிரி தான் அந்த பாக்ஸ் அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே எமர்ஜென்சி எக்ஸிட்டும் வைக்கப்படுது. இப்போ மருத்துவ குழு அவங்க அணுகுறாங்க. இப்போ இங்கே B1 பாக்ஸில் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழங்குறதுக்கு அவ்வளோ தூரம் இட வாய்ப்புகளும் அவ்வளோ விஷயங்களும் பண்ணித்தரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த கிரவுண்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்பயே இந்த இடத்த முதல்ல அமைச்சிட்டாங்க.
இது எந்த இடம் அப்படின்னு நீங்க பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் சமீபமா நிர்வாகிகள் சந்திப்பா இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு கூட்டமா இருக்கட்டும், எந்த இடத்துக்கு அவர் போனாலும் இந்த இடம் தான் அவருக்கு வந்து முக்கியமான ஒரு இடம். ஸோ அவரோட வாகனம் வந்து நிற்கக்கூடிய இடமா அது இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் விஜயின் வாகனம் நின்று இங்கிருந்து தான் பேச போறாரு. ஸோ இதுதான் அவரோட பாயிண்ட். ஸோ அங்கே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்ன பேச போறாரு? சமீபத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவினர் வந்து ஒரு சர்வே எடுக்க போனதாகவும், அங்க சில தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டதாகவும், அதுக்கு விஜய் அவர்கள் கண்டனமா ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டிருந்தாரு. ஸோ அந்த அந்த அறிக்கை அதுக்கு ஏதாவது விஷயங்கள் பதிலடி குடுப்பாரா? இது மட்டும் இல்லாம 3ஆம் ஆண்டு துவக்க விழால விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா என்னென்னலாம் பேச போறாரு? அப்படின்ற விஷயமும் எதிர்பார்ப்பும் அதிகரிச்சுட்டு இருக்க இந்த நிலையில, சேலத்துல வந்து மக்கள் சந்திப்புக்கு தான் அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த அனுமதி வழங்கப்படாத நிலையில நிர்வாகிகள் சந்திப்பா இவங்களே கேட்டு அதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. நம்ம நின்னுட்டு இருக்க இடத்துல தான் விஜய் அவர்கள் நின்னு பேச போறாங்க. இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் தேர்தலுக்கு குறைந்த மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில இந்த சேலம் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமா இருக்க போகுது. ஸோ இங்க தான் அதுக்கான வேலைகளை அதிரடியா தொடங்கியிருக்காங்க. ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு கிட்டத்தட்ட அத்தனை 1000 பேர், கிட்டத்தட்ட லட்சக்கணக்குனே சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்கள் அவ்வளோ தூரம் அதை மேற்கொண்டுட்டு இருந்தாரு. அதை தாண்டின ஒரு பாதுகாப்பு வசதியாக தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ வேலைகளை கிட்டத்தட்ட தொடங்கிட்டாங்க. முதலுதவி, அது மட்டும் இல்லாமல் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒத்திகையையும் பார்த்துட்டாங்க. இவ்வளோ விஷயங்களை முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்குறாங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 12லிருந்து 3 மணி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை விஜய் அவர்கள் இந்த இடத்துல நின்று என்ன பேச போறான்னு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க? வெள்ளிக்கிழமை வேலை நாட்கள், விடுமுறை நாட்கள் இல்லை. கல்லூரி, பள்ளிகள் எல்லாமே இருக்கக்கூடிய நாட்கள் தான், இயங்கக்கூடிய நாட்கள் தான். பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ கிட்டத்தட்ட அவங்க ஏதாவது விடுப்பு எடுத்துட்டு வந்தால் மட்டுமே இங்க அதையும் மீறி பொதுமக்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு விஷயமா அறிவுறுத்திட்டே இருக்காரு. நீங்க யாருமே வர வேண்டாம், வீட்டில இருந்து லைவ் பாருங்க, உங்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆனா இங்க சேலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் அவர்களை பார்க்குற அந்த ஆர்வின் மிகுதியில் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இங்க இருந்து தலைமையிலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிறைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. சேலத்துல இருந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வருங்க. சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து சென்னை போகிற வழியில தான் இந்த மைதானம் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் அதோட கூட்டம் நடக்க போகுது. பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், ஒரு 5000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளையிலிருந்து பாஸ் அப்படின்றது ஒன்று வழங்கப்பட போகுது. எத்தனை பேர் வரப்போகிறாங்க, எத்தனை பேத்துக்கு அனுமதி அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்க இடம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் எல்லாமே பைபாஸாக தெரியல, இப்போ வந்து விஜயோட வரவேற்பாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி உள்ளே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட் அவுட்டும் கொடிகளுமே நம்மளை வரவேற்க தொடங்கிருச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இப்பயே அவ்வளோ வரவேற்பு பிரம்மாண்டமாக தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இரவும் பகலுமா எல்லாருமே வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ குழு ஒரு வாரமா விடுப்பெடுத்து அவங்களும் இங்கிருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஆய்வுல இறங்கி அவ்வளோ தீவிரமான ஒரு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் ஒரு வெற்றி கூட்டமா, ஒரு வெற்றி நிகழ்வா நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ந்து இணைந்துட்டே இருங்க. இன்னொரு நிச்சயம் சந்திக்கும் மாதிரி உங்களை எடுப்பில் நன்றி, வணக்கம்.